தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் திமுக நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரி பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். உமா மகேஸ்வரி மீது திமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் காரணமாக இந்த பதவி நீக்கமானது செய்யப்பட்டுள்ளது. நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரியும் அவரது கணவரும் பினாமி பெயரில் டெண்டர் எடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் இந்த பதவி நீக்கமானது செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் விமலவேலன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் விமலவேலன், இதுகுறித்த விவரங்களை பகிரலாம். வணக்கம் அஸ்வினி. தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகராட்சியில மொத்தம் 30 வார்டுகள் உள்ளன. இந்த நகராட்சியின் நகர்மன்ற தலைவராக திமுகவை சேர்ந்த உமா மகேஸ்வரி இருக்கிறார். இதனைத் தொடர்ந்து துணை தலைவராக அதிமுகவை சேர்ந்த கண்ணன் என்ற ராஜு என்பவர் பதவி வகித்து வந்தார். கடந்த பல மாதங்களாக சங்கரன்கோவில் நகராட்சியில் பல்வேறு அடிப்படை வசதிகள் எதுவும் செய்யப்படவில்லை எனவும், பொதுமக்கள் மத்தியில் சங்கரன்கோவில் நகராட்சி மீதும் சங்கரன்கோவில் நகர்மன்ற தலைவி மீதும் அதிருப்தி வெகுவாக நிலவி வந்தது. அது மட்டுமின்றி அதிமுக மட்டுமல்லாது திமுக உறுப்பினர்களுக்கும் நகர்மன்ற தலைவிக்கும் இடையே பனிப்போரும் தொடர்ந்து நிலவி வந்தது. பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவும் செய்து தரவில்லை, டெண்டர் முறைகேட்டில் ஈடுபடுவது, அதிகப்படியான கமிஷன் வாங்குவது உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து சங்கரன்கோவில் நகராட்சி கூட்டங்களில் உறுப்பினர்கள் அடிக்கடி வாக்குவாதங்களில் ஈடுபடுவதும் வெளிநடப்பு செய்வதும் வாடிக்கையாக இருந்து வந்தது. இந்த நிலையில கடந்த மாதம் சங்கரன்கோவில் நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரிக்கு எதிராக அவரை பதவி நீக்கம் செய்யும் வகையில் அவர் மீது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர அதிமுக, திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகள் மற்றும் சுயேட்சை கட்சி நகர்மன்ற உறுப்பினர்கள் 26 பேர் நகராட்சி ஆணையாளரிடம் மனு அளித்தனர். இது தொடர்பாக விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆணையாளர் சார்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில இன்று நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கான வாக்கெடுப்பு நடந்தது. இதில் மொத்தம் கலந்து கொண்ட 21 நகர்மன்ற உறுப்பினர்களில் 28 ஆதரவு ஓட்டுகள் பெற்று நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி பதவி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். அடுத்த நகர்மன்ற தலைவர் யார் என்பது குறித்து விரைவில் அறிவிக்கப்படும் என நகராட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக நகர்மன்ற தலைவிக்கு எதிராக 2வது முறையாக நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது ஓட்டெடுப்பு நடைபெற்று நகர்மன்ற தலைவி உமா மகேஸ்வரி பதவி நீக்கப்பட்டம் செய்யப்பட்ட நிகழ்வு சங்கரன்கோவில் நகர் முழுவதும் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அஸ்வினி, விவரங்களுக்கு நன்றி விமலவேலன்.